வணக்கம். நலமா இருக்கீங்களா? உங்கள் மக்கள் தோழி சின்னம்மாள் பேசுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் பெருசா இருக்கும். இல்லையா? நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஃபேமஸ் லாயர் ஆகணும், பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் ஆகணும். இப்படி ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு அழகான, அடம்பிடிப்பான ஒரு உந்துதல் சக்தி இருக்கும். லட்சியம் பெருசா இருக்குன்னா, உழைப்பு அதை விட பெருசா இருக்கணும். ஏன்னா, பல பேர் வெற்றியாளரா இருக்காங்கன்னா, உழைப்பு அதிகமாக செலுத்தினதுனால தான். எங்கள் ஊர் கிராமத்தில் இருந்து அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் மூத்தவங்கள சொல்லுவாங்க. அந்த அண்ணா இவ்வளோ உழைச்சாரு, இந்த அண்ணா இவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, அவர் இந்த இடத்த கட்டினாரு, பள்ளிக்கூடத்தை வச்சாரு அப்படிலாம் ஒரு பிரமிப்பாக சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். அந்த பேசுகிறது எதுக்கு தெரியுமா? உழைப்போட வேல்யூ சிஸ்டம். அந்த உழைப்பு குறிக்கோள் சரியாக இருக்கணும். கிராமத்து வீடுகளில் சின்ன குழந்தைங்களுக்கே உழைப்பு சொல்லி தருவாங்க. சிறு பிள்ளைங்க வெல்லாமல் கரையேறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குட்டி குழந்தைங்க தான் அன்னைக்கு நாற்று நடுறதுலேருந்து, நாத்தாங்கல்ல எடுத்து போடுறதுலேருந்து, குடும்ப சுமைகள்லேருந்து எல்லாமே கற்றுக்குறாங்க. அப்போது கற்றுக்கிட்டு வரும்பொழுது தான் குடும்ப பாரத்தை எப்படி பார்க்கணும், சொந்த பந்தத்தை எப்படி பார்க்கணும், கூட பிறந்தவங்களை எப்படி பார்க்கணும், நமக்கான அடையாளம் என்ன, நாம் என்னெல்லாம் வேலை செய்யணும், நம்மளுடைய தனித்திறமைகள், கலைகள், கல்வி, விளையாட்டு, வீரம், அழகு இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி ஊட்டுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதில் லட்சியத்தில் எப்படி உழைக்கணும், அதிக முன்னெடுப்பு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறதாங்க. எவ்வளோ பெரிய லட்சியமோ அந்த எவ்வளோ பெரிய லட்சியத்துக்கு நாம் உழைப்ப நிதானமாக ரொம்ப சிந்தனையோடு செஞ்சோம்னா வெற்றி நிச்சயங்க. நன்றி, வணக்கம்.